காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து வந்தாடு. காலமே தேவனை தேடு. பிதாவாகி தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தியானிக்க முடியாத வேத வசனம் யாத்திராமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். இதை மோசேயினுடைய மாமனாய் எத்திரோ இந்த இடத்துல குறிப்பிடுவதை நான் பார்க்க முடிகின்றது. மிரியாம் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தபோது ஒரு பாடின அழகான ஒரு பாடல், கர்த்தாவே தேவரில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு நிகரானவர் ஒருவர் என்று சொல்லி பார்க்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் அவ்வளோ ஒரு வல்லமுள்ள ஒரு பெரிய மகத்துவமுள்ள தேவனாக காணப்படுகின்றார். வேதம் சொல்கிறது, தேவரின் மகத்துவமுள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவமாக இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன் சொல்லி பார்க்கின்றோம். இவ்விதமான சீரப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டு ஜனம் பாக்கியம் உள்ளது. இப்படிப்பட்ட பெரிய ஆண்டவரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். இது பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு. சங்கீதம் புஸ்தகம் 47ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜான்னு சொல்லி பார்க்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் நம்ம உண்டாக்கின தேவன், அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தேவன். அவர் பெரியவராய் காணப்படுகின்றார், அவர் நம்முடைய ஆண்டவராய் காணப்படுகின்றார், அவர் நம்மேல் நினைவாய் இருக்கிற தேவனாய் காணப்படுகின்றார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம். 1 யோவானில் நான் பார்க்கின்ற போது 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற பெரியவன் சொல்லி பார்க்கின்றோம். நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிற தேவன், நமக்குள் தங்கியிருக்கிற ஆண்டவர், நமக்கு உதவி செய்கிற தேவனர் பெரியவராய் காணப்படுகின்றார். சங்கீதம் 48ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் பெரியவர் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே நீங்கள் பெரியவரப்பா, இதை என்னோட வாழ்க்கையில் என்னோட விசுவாசத்தில் அறிக்கை செய்யணும், என்னோட இருதயத்தில் அதை உணரணும், சிந்தையில் உணரணும், செயல்களை வெளிப்படுத்தணும்னு சொல்லி ஜெபிக்கிற போது நிச்சயமாக இந்த பெரியவராக இருக்கிற தேவன் நம்மில் மகிமைப்படும்படியாய் நான் உன்னில் மகிமைப்படும் சில வசனத்தின்படி பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக காணப்படுகின்றார். இன்னும் நான் பார்க்கின்ற போது லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை, அவர் பெரியவராக இருப்பார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கு அரசாளுவார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர் எல்லா காரியத்திலும் அவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், அவர் பெரியவராய் காணப்படுகின்றார். அந்த ஆண்டவரை ஜெபத்தில் ஒவ்வொரு நாள் நோக்கி பார்க்க வேண்டும். காரணம், அவரிடத்திலிருந்து நன்மைகள் வருகிறது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய அதிகாரத்தை அந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறது என பார்க்க முடிகின்றது. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்கின்றார். இன்றைக்கு அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாள் ஜெபிக்கிற நம்முடைய விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக காணப்படுகின்றார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு கெட்டாதவன பெரிய காரியங்களுக்கு அறிவிப்புன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிவுறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி பார்க்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வதற்கு அவருக்கு அது ஒரு லேசான காரியம், அது ஒரு அற்ப காரியம். அவருடைய பார்வையில் அது மிகுந்த ஒரு எளிதான ஒரு காரியமாய் காணப்படுகின்றது. அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக காணப்படுகின்றார். அவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். தம்முடைய நாமத்தின் மகத்துவத்தின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சித்து அந்த காரியத்தில் நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராக காணப்படுகின்றார். அந்த ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாள் உறுதியான பற்றி கொள்வோம். நாம் பார்க்கின்ற பொழுது யோவானின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் சம்பவத்தை பார்க்கின்றோம். சமாரிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிற கேள்வி, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கில் இது பெரியவரோ என்று சொல்லி அவர் கேள்வி கேட்கின்றார். இந்த சமாரிய ஸ்திரீக்கு முற்காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களாகிய விசுவாசின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து தெரிந்திருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்து குறித்து தெரியவில்லை. இன்றைக்கு நம்மில் அநேகருக்கு கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சரியான விதத்தில் அறிந்து கொள்ளாமல் நாம் காணப்படுகின்றோம். அவருடைய வல்லமை அறிந்து கொள்ளவில்லை, அவருடைய அன்பை நாம் அறிந்து கொள்ளவில்லை, அவருடைய செயலின் மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளவில்லை, அவர் பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் நாம் விடுபட வேண்டும். நமக்கு ஒரு நல்ல பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மில் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் எல்லாவற்றையும் நமக்கு உதவியாக இருந்து எல்லா காரியத்திலும் பெரிய காரியங்களை அருளி செய்கிற தேவன் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த ஸ்திரீ அந்த வசனத்தினுடைய பின்பகுதியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறத பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் பெரியவர் என்று சொல்லி. என்னுடைய சூழ்நிலையை காட்டில் ஆண்டு பெரியவர். என் சூழ்நிலையெல்லாம் மாற்றி போட கர்த்தர் சித்தமுள்ளவராக காணப்படுகின்றார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால் நிரப்பப்படும் சொன்ன தேவன் அவர் பெரியவராய் காணப்படுகிறார்.
காணப்படுகிறான்னு சொல்லி நம்ம விசுவாசிப்போம். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். அது செயல்களில் காட்டுவோம். நம்முடைய கிரியையில் அதை விசுவாசத்தை விளங்க பண்ணுவோம். நிச்சயமாகவே பெரியவராக இருக்கிற தேவன் நம்முடைய காரியத்தில் பெரிய காரியம் செய்து நம்மை அவருடைய செய்கைகளினால் மகிழ்ச்சியாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த கிருபையில் தேவன் தாமே அனைவருக்கும் தருவாராக. அப்படி இருந்தவர் ஒரு ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற ஆண்டவரே, நீங்கள் பெரியவராக இருக்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய காரியம் செய்வதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறீங்க. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவர், நீங்கள் பெரியவராக இருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் நீங்கள் பெரிய காரியங்களை அருளி செய்து நன்மையினால் திருப்தியாக்கி ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்யுங்க என்று சொல்லி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். துதிக்கான மகிமை யாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.